வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். தியானத்தினுடைய பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு மீண்டுமாய் திரும்பும் நேரம் இது என்கின்ற சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறோம். அதில் பல காரியங்களை சொல்லியிருக்கிறேன். நேரம் இல்லாதபடினால் நேராக இன்றைக்கு போதனைக்குள் கடந்து செல்ல போகிறேன். ஏற்கனவே 2 பலன்களை நாம் பார்த்தோம். அதில் 2வது சுருக்கமாய் பார்த்தோம். முதலாவது பலன் தியானம். தேவனுடைய வார்த்தையின் மீது அல்லது தேவனுடைய வார்த்தை தியானிக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்னங்க? புரிந்து கொள்ளுதல். தேவனுடைய வார்த்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஞானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். ஞானம் என்றால் என்ன? அறிந்த சில சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு எப்படி பயன்படுத்துவது, செயல்படுத்துவது, அதுதான் புரிந்து கொள்ளுதல். அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மேற்கொள்ள முடியாது. வார்த்தையை எடுத்து தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியும். உங்களுடைய ஞானத்தினால், உங்களுடைய புத்தி கூர்மையினால் அல்ல, உங்களுடைய அறிவுத்திறனினால் அல்ல, உன்னுடைய பணத்தினால் அல்ல, வேற எந்த மனிதனுடைய காரியத்தினால் உங்களுடைய சூழ்நிலை மேற்கொள்ள முடியாது. வார்த்தை மட்டுமே உங்களுக்கு விடுதலை தரும். அந்த வார்த்தை, சரியான வார்த்தை, சரியான சூழ்நிலைக்கு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால், அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையை தியானிக்க வேண்டும். 2வது நான் பேசின 2வது பலன் கனியுள்ள வாழ்க்கை. கனியுள்ள வாழ்க்கை, கனி. ஆமென். சங்கீதத்திற்கு திருப்போம். சங்கீதம் 1 3ஆம் வசனம். சங்கீதம் 1 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. போதும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. தியானிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் கனி. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை அதிகமாய் தியானிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற வாக்குத்தத்தம் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். இது ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாஞ்சியாய் இருக்க வேண்டும். காரணம், கனியற்ற வாழ்க்கை பெரும் துயரத்தை கொண்டு வரும். கனியற்ற வாழ்க்கை பெரும் துயரத்தை கொண்டு வரும். ஆகவே அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ந்து, தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலுமே தியானிக்கும் பொழுது உங்கள் கனி ஏற்ற காலத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள். ஆமென். நீங்கள் கனியுள்ள நபர்களாய் இருக்க முடியும். எல்லாரும் சொல்ல, நான் கனி நிறைந்தவன். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற விசுவாசியை அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். மீண்டுமாய் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற விசுவாசி அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பான். காரணம், அவன் மிகுந்த கனியை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அவனுடைய கனி மிகுதியாய் இருக்கிறது. ஓ, சபைக்குள்ளும் உலகத்திற்குள்ளும் இப்பேற்பட்ட கனி நிறைந்த நபர்கள் எழுப்பப்படுவார்களாக. கர்த்தர் எழுப்புவாராக. நீங்கள் அனைவரும் கனி நிறைந்தவர்களாக, கனியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கனி தருகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்போது அவர்களுடைய கனியை பார்த்து அவர்களை அறிந்து கொள்ளலாம். அதான் இயேசு சொன்னார், உங்களுடைய கனியை பார்த்து நீர் என்னுடையவர்கள், என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்போ பாருங்க, இந்த கனி நிறைந்த மக்கள் தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் புத்துணர்ச்சியும் ஊக்கமுமாய் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றி இருந்தால் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் ஊக்கமும் உற்சாகமும் பிறக்கும். ஆமென். அதாவது அவர்களோடு நீங்கள் இணைக்கப்பட்டு கடந்து போகும்போது நீங்கள் உணவு ஊட்டப்பட்டவர்களாக கடந்து செல்வீர்கள். அவர்களிடம் நீங்கள் செல்லும்போது நீங்கள் பலனடைந்தவர்களாக செல்வீர்கள். நீங்கள் விட்டு கடந்து போகும்போது, அவர்களை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது ஆவிக்குரிய காரியங்களுக்கு உங்களுடைய வாஞ்சை தூண்டப்பட்டவர்களாக நீங்கள் கடந்து போவீர்கள். அப்படிப்பட்ட மக்களை சுற்றிலும் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். கனியுள்ள மக்களுடைய வாழ்க்கை பாருங்க, அவர்கள் ஒரு ஆசீர்வாதம், அவர்களுடைய ஒரு நீரூற்றாய், அவர்களுடைய வாய் ஒரு நீரூற்றாய் இருக்கிறது, ஜீவ நீரூற்றாய் இருக்கிறது. கனி நிறைந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களுடைய வாய் ஒரு ஜீவ நீரூற்றாய் இருக்கிறது. அதாவது அவர்களுடைய வார்த்தைகள் ஆரோக்கியத்தையும் உணர்த்துதலையும் உற்சாகத்தையும் பிரகாசத்தையும் கொண்டு வருகிறது. அப்போ பாருங்க, நாம் அனைவரும் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மக்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். அப்போ
தவறாய் பேசுவது, வீண் பேச்சு, காசிப் இருக்கவே ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. இன்னாரை பற்றி தெரியுமா, அவங்கள பற்றி தெரியுமா, வீடு வீடாக ஏறி மற்றவர்களை குறித்து பேசுகிறவர்கள் கனி நிறைந்தவர்கள் அல்ல. அவர்கள் தியானிக்கிறவர்கள் அல்ல. மற்றவர்களை குறித்து பேசுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தை தியானிக்காமல் இருக்கிறார்கள். தியானிக்கிறவர்கள் யாரை குறித்து பேச மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய வாய் ஒரு ஜீவன் நீரூற்று. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாய் ஒரு ஜீவ ஊற்றாக கர்த்தர் மாற்றுகிறார். என் வார்த்தைகள் ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் வெளிப்பாடையும் ஆசீர்வாதத்தையும், ஆமென், பிரகாசத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க வார்த்தை பேசுங்க, மற்றவர்களை குறித்து பேசாதீங்க. மற்றவர்கள் என்ன செய்தாலும் அவங்களை வாழ்த்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் பிறருக்கு ஆரோக்கியத்தையும் விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் நாம் மகிழ்ந்து இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையில் தியானிக்கும் போது அதனுடைய விளைவு என்ன? தன் காலத்தில் தன் கனியை தந்து. நீங்கள் உங்களுடைய காலத்தில் கனியை கொடுப்பீர்கள். அப்போ முக்கியமான ஒரு கருத்து, கனிக்கும் காலம் உண்டு. சிலர் பாருங்க, புதிய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட உடனே கனி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கனி பார்க்கலன்னா சோர்ந்து போகிறார்கள், ஏமாந்து போகிறார்கள், சபைக்கு வராமல் போய் விடுகிறார்கள். இல்லை பிரதர், கர்த்தர் என்னை இன்னும் ரட்சிக்கல போல இருக்கு, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் உங்களை மாதிரி கனி இல்லை. பாருங்க, உலகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கே நன்றாக தெரியும், இன்றைக்கு விதைத்து மறுநாளில் போய் கனி பார்க்குற எந்த விவசாயமும் கிடையாது. அப்படிப்பட்ட விவசாயி பார்த்துருக்கிறீங்களா? இன்றைக்கு விதைத்து நாளைக்கு போய் தோண்டி கனி வந்துருச்சான்னு பார்க்குற விவசாயி. அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்மளை விட புத்திசாலியா? ரட்சிக்கப்பட்ட அடுத்த வாரத்திலே வந்து கனி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லை, கனி என்றால் அதற்கு ஒரு நேரம் உண்டு. ஆமென். விதை விதைக்கிறோம், அதற்கு தண்ணி பாய்ச்சுகிறோம், ஒவ்வொரு நாள் அதற்கு வேண்டிய எல்லா எரிபொருள்கள் போடுகிறோம், மருந்து போடுகிறோம், அதை வேலி அடித்து காத்துக்கொள்கிறோம், ஒவ்வொரு நாள் அதை பார்க்கிறோம். அப்போ அதன் பின்பு செய்ய வேண்டியதெல்லாம் செய்த பிறகு பொறுமையோடு அதனுடைய கனியினுடைய நாட்களுக்காய் காத்திருக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவ்வளோ பொறுமையாக காத்திருக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளரும் போது ஏற்ற காலத்தில் நீங்கள் கனியுள்ளவர்களாக மாறுவீர்கள். அது வரைக்கும் சோர்ந்து போகாதீங்க. இன்னும் வரலையே, இன்னும் வரல. சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை தாக்கி கொண்டு இருப்பாங்க. உன் வாழ்க்கை பார், அவங்க பார், எப்படி அவங்க வயசு தானே, அவன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டான், ஒரு வயசு தான். இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டிருக்கிறாரு, அந்த பையனும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டிருக்காரு. அவனை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளை மற்றவர்களை வைத்து கொண்டு ஒப்பிட்டு பேசாதீர்கள். அவனை பார், நீ பார், ஒன்றுக்கும் உதவாத உன் வாழ்க்கையில் ஒரு கனி இல்லை. இல்லை, வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் கனியை கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் அந்த கனியை நிச்சயமாய் கொண்டு வருவாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, கனி என்றால் என்ன? அதுதான் முதலாவது நாம் பார்க்க வேண்டும். கனி என்றால் என்ன? தேவனோடு வைத்திருக்கும் சரியான உறவும் ஐக்கியத்தினுடைய ஆதாரம், அத்தாட்சி தான் கனி. நான் தேவனோடு ஒரு சரியான உறவை வைத்திருக்கிறேன், நான் தேவனோடு ஒரு சரியான ஐக்கியத்தை வைத்திருக்கிறேன் என்பதற்கு ஒரே அத்தாட்சி என்னுடைய கனி நிறைந்த வாழ்க்கை. அப்போ போலி வாழ்க்கைக்கு ஒரு இடமே கிடையாது. நாம் போலி கிறிஸ்தவமாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் என்னுடைய கனியை பார்த்து மக்கள் அறிந்து கொள்வார்கள். சில பேர் என்னை வந்து கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களை குறித்து கேள்விப்பட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்று தான் உங்ககிட்ட பார்த்து சொல்லுவேன், என் வாழ்க்கையை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கனியை பார்த்து நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும். நான் இதை செய்திருக்கிறேன்னா இல்லையா, நான் இதை பேசியிருக்கிறேன்னா இல்லையா, நீங்களே தீர்மானம் பண்ணி. என் வாழ்க்கையினுடைய கனியை பார்த்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். நான் பேச போகிறது இல்லை, உங்களோட நான் தர்க்கம் பண்ண போகிறது இல்லை. நான் இதை செய்திருக்கிறேன் அல்லது இதை செய்யலையா, நான் பேசியிருக்கிறேன்னா பேசலையா, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் வாழ்க்கை, என் கனியை பாருங்கள். ஏனென்றால் என் கனியை வைத்து கொண்டு தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நான் எவ்வளவு தேவனோடு இணைந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் தேவனோடு நெருங்கிய சரியான ஒரு உறவை வைத்திருக்கிறேன். திருப்புவோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15 20 வசனம். இயேசுவானவர் என்ன கனியை குறித்து என்ன பேசியிருக்கிறார் பாருங்க. அப்போ பாருங்க, கனி உண்மைக்கும் போலிக்கும் வேறுபடுத்தி காண்பிக்கிறது. அப்போ எளிதில் நாம் உண்மையான கிறிஸ்தவனோ போலியான கிறிஸ்தவனா என்று அறிந்து கொள்ள முடியும். பார்ப்போம். மத்தேயு 7 15 20 வசனம் வரைக்கும்.
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலையில் இயேசுவும் அவருடைய சீஷரும் பெத்தனி பட்டணத்தை விட்டு கடந்து சென்றார்கள். பெத்தனியினுடைய நாமத்தினுடைய அர்த்தம் என்ன? அத்திகளின் வீடு என்ற அர்த்தம். அந்த பெத்தனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் எப்படி வருதுங்க? பெத்தனையாவா? பெத்தானியா. பெத்தானியா தமிழில், ஆங்கிலத்தில் பெத்தனி. அதை பார்க்கும்போது அத்திகளின் வீடு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இயேசுவானவர் பசியாக இருக்கிறார். அந்த பட்டணத்தினுடைய புறநகரத்தில் தூரத்திலிருந்து அந்த அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே கனிக்காக அதனிடத்தில் நேராக போகிறாரு. போயிட்டு அதனிடத்தில் வரும்போது எப்படியாவது என்னுடைய பசியை நான் தேற்ற முடியும், அதை சந்திக்க முடியும் என்ற ஆவலோடு அங்கே செல்கிறார். மார்க்கு அந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்போம். மார்க் 11, 13, 14. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். கவனிங்க, தூரத்தில் இலைகளோடு இருக்கிற ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அதில் கனி இருக்கும் என்று போய் ஏதாவது தேடுகிறாரு. வந்த பிறகு இலைகளை தவிர வேற ஒன்றும் காணல. காரணம் என்னங்க? அத்தி பழத்தினுடைய. அப்போ அதை சபிக்கிறார். நீ கனி கொடுக்காதனால சபிக்கிறார். இப்போ நான் கேட்கிறேன், ஆண்டவர் நியாயமுள்ளவரா? எப்படி நியாயமுள்ளவர் என்று சொல்றீங்க? அத்தி பழத்தினுடைய காலம் இல்லை, வர்றாரு, கனியை பார்க்கல. அத்தி பழத்தினுடைய காலம் இல்லாத பொழுதுல அப்போ அதில் வந்து கனி பார்க்கறது எப்படி? வெரி குட், வெரி குட், கரெக்ட். இலை இருக்கிறது இல்லை இல்லை, உதிர் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இலையெல்லாம் சூப்பராக இருக்குது. இலை உதிர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லலை, இலை இருக்கிறதுன்றாரு. ஆனால் கனி இல்லைன்றாரு. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த பழத்தினுடைய காலம் கிடையாது. ஆனால் கனியை தேடுறார், கனி இல்லைன்றாரு, எல்லாம் மட்டும் இருக்குதுன்றாரு, சபிக்கிறார். எப்படிங்க நேரம் இல்லாத நேரத்தில், பழம் இல்லாத காலத்தில் பழத்தை பார்த்து பழம் பார்க்கலன்னா அதை சபிக்கிறது எப்படிங்க? நியாயம் இல்லைங்க. எப்படி ஒரு நல்ல தெய்வன் அவ்வளோ அநியாயமாக நடந்து கொள்ளலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு இன்றைக்கு விளக்கம் கொடுக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். அத்தி மரத்தினுடைய தன்மை என்னன்னா, கனிகள் முதலாவது வரும், அதன் பின்பு தான் இலைகள் வரும். அத்தி மரத்தினுடைய தனித்தன்மை, முதலாவது பழங்கள் வரும், அதன் பின்பு தான் இலைகள் வரும். கவனிக்க வேண்டும். இந்த அத்தி மரத்தினுடைய முதல் பலன், அதாவது அந்த முதல் கனி பார்க்கிறோமே, அது மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடியவைகள். கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. எத்தனையோ நாட்கள் இது போராடி இருப்பீங்க. எப்படி இதை வந்து கனிலாத காலத்தில் அவர் போய் அதை சபிக்கிறார், ஏன் அதை பண்ணாருன்னு எத்தனையோ பேர் யோசித்திருப்பீங்க. ஆனால் பதில் கிடைக்காம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு வாழ்ந்துருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க,
அந்த மார்ச் ஏப்ரல் மாதத்துல தான் அந்த அத்தி பழத்தினுடைய முதல் பலனை பார்க்க முடிகிறது. அப்போ மார்ச் ஏப்ரல் மாதம் என்று சொல்லும்போது பஸ்கா காலம், அது பஸ்கா நேரம். விளங்குதுங்களா? நாம் வந்து குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் அப்போ தான் இந்த மார்ச் ஏப்ரலில் தான் கொண்டாடுகிறோம். அப்போ அந்த பஸ்கா நாட்களில் தான் இந்த அத்தி மரத்தினுடைய பழங்கள் முதலாவது பலன் தர ஆரம்பிக்கிறது. அதன் பின்பு தான் முற்றிலுமாய் வருகிறது. திருப்புவோம் ஓசையாக்க திருப்புவோம். ஓசையா அது தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது எப்படி இந்த அத்தி பழங்கள் வளர்கிறது. ஓசையா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எதுங்க முதலாவது வருதுங்க? முதலாவது கனி பழங்கள், அதன் பின்பு இலைகள். முதலாவது கனிகள், இரண்டாவது இலைகள். அந்த வரிசை மறந்துடாதீங்க. இப்போ நானே வாசிக்கிறேன், ஏன்னா நான் அந்த வசனத்தோட நடுப்புகளையும் எடுத்திருக்கிறேன். ஓசையா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? அத்தி மரத்தில் முதல் தரம் பழத்தின் கனிகளைப் போல. முதல் தர அந்த பழத்தினுடைய முதல் தரம் எப்பொழுது வருகிறதுங்க? மார்ச் ஏப்ரல் மாதம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல் உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனால் இந்த அத்தி பழத்தினுடைய அறுவடை அல்லது அந்த முதிர்ச்சியின் காலம் மார்க்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆகஸ்ட் மாதத்தினுடைய நடுவில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த அறுவடை நாள். அத்தி பழங்களுடைய முதிர்ச்சி, அத்தி பழங்களுடைய முழு காலம், முழு வளர்ச்சி, அதை பார்க்கிறோம். எப்பொழுதுங்க? ஆகஸ்ட் 15 அக்டோபர் மாதம் வரைக்கும் அங்கே இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இங்கே இலைகள் இருக்கிறது. அப்படி என்றால் பழங்கள் அங்கே சிறியதாய் காணப்பட்டிருக்க வேண்டும். சாப்பிடக்கூடியவைகள் பாருங்க, முழுமையாய் வரல, சிறிதா இருக்கிறது. ஆனால் அதை சாப்பிட முடியும். பசியா இருக்கும் போது அதை எடுத்து சாப்பிடலாம். இந்த இலைகளை பார்த்த உடனே ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும், இலைகள் இருக்கிறதுனா பழங்கள் இருக்கிறது அர்த்தம். ஏன்? பழங்கள் முதலாவது வருகிறது, அதன் பின்புதான் இலைகள். இலைகளை தூரத்தில் பார்த்த உடனே நிச்சயமா இதுல முதல் பலன் இருக்கும். ஓரளவுக்கு கனிகள் இருக்கும், பெருசா இருக்காதுங்க, சிறிதா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய பசிக்கு போதுமானதா இருக்கும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு வந்த பிறகு அங்க வெறும் இலைகள். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஏன் ஆவியானவர் இலைகள் அல்லாமல் வேறொன்று காணவில்லை என்று எழுதியிருக்க வேண்டும்? ஏனென்றால் ஒவ்வொரு யூதனுக்கும் ஒவ்வொரு விவசாயம் அந்த நாட்களுக்கு அத்திப்பழத்தினுடைய தன்மை தெரியும். அப்போ இலைகள் பார்த்த உடனே ஏற்கனவே பழங்கள் இருக்கணும், பழங்கள் இருந்தால் தான் இலைகள் வருகிறது. அப்போ இலைகளை பார்த்த உடனே நிச்சயமாக பழங்கள் இருக்கும் என்று, ஏதாவது இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு செல்கிறார். இலைகளை தவிர வேறொன்றும் அவர் காணவில்லை. அப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பார்க்கிறார்? இயேசுவானர் பாருங்க, அந்த பழத்தண்டை அந்த மரத்தண்டை போகும்போது அதனுடைய முழு காலம் இன்னும் வரல, முதிர்ச்சி அடையக்கூடிய காலம் இன்னும் வரவில்லை. ஆனால் அதனுடைய முதல் பலன் அங்க இருக்கலாம். அதை சாப்பிடுவதற்கு போனாருங்க, கிடைக்கல. அப்ப பாருங்க, தூரத்திலிருந்து அந்த மரத்தை பார்க்கும்போது கவர்ச்சிகரமாகணும், வாக்கு கொடுக்கக்கூடியதாயும் இருக்கிறது. looked a very promising tree தூரத்திலிருந்து பார்க்கும்போது. ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது வெறும் இலைகள், பழங்கள் அல்ல. கவனிக்க வேண்டும், இலைகள் என்று சொல்லும்போது வெளி தோற்றம், வெளி தோற்றம் மக்களை பிரியப்படுத்தும், ஆனால் நம்முடைய எஜமான அல்ல. உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. மாறாக அவரை திருப்திப்படுத்தக்கூடிய கனியை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா.
இந்த மரம் தன்னுடைய கனி நிமித்தமாக அவருடைய தேவை சந்திக்காததுனால எந்த மனுஷனுடைய தேவை உன்னால் சந்திக்கப்படாது, ஆகவே அந்த மரம் பட்டு போய் என்று சொல்லி இனி உன்னுடைய மரத்திலிருந்து ஒரு காலமும் கனி வராது என்று சொல்லி சாபமிட்டார். ஏன் காரணம்? கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கனி கொடுக்கல. அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்போ கர்த்தர், அதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு வரும்போது அவர் என்ன பார்க்கிறார்? வெளி தோற்றத்தை பார்க்கிறாரா? மதத்தினுடைய சால்வையை பார்க்கிறாரா? பக்தியினுடைய சால்வையை பார்க்கிறாரா? அல்லது நமக்குள் இருக்கிற அவருடைய ஜீவனின் வெளிப்படுத்துதல் ஆகிய கனியை பார்க்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கை அவர் பார்க்கும்போது அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிற அவருடைய சொந்த ஜீவனுடைய வெளிப்படுத்துதல் தான் கனி. உங்களுடைய வாழ்க்கையில் இலைகளை பார்க்கிறாரா, கனியை பார்க்கிறாரா? அதான் கேள்வி. ஆமென். எழுதிக்கிங்க. கனி என்றால் என்ன? கனி என்றால் நமக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய வெளிப்படுத்துதலின் பலனாய் இருக்கிறது. கனி என்றால், எழுதிக்கிங்க, கனி என்றால் என்ன? கனி என்றால் நமக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய வெளிப்படுத்துதலின் பலன், அதான் கனி. அப்படி என்றால் உங்களுக்குள் கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்று அத்தாட்சியாக இருக்கிறது. அதற்கு தான் ஆதாரம். எனக்குள் தேவன் வாழ்கிறார், எனக்குள் இயேசுவினுடைய சொந்த ஜீவன், அந்த சோவை ஜீவன், தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறதுக்கு அத்தாட்சியான ஆதாரம் என்ன? நிரூபணம் என்ன? கனி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவர்களாகிய நாம், நம்முடைய வாழ்க்கையில் கனி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கனி இல்லை? அதற்கு காரணம் என்ன? அதை பார்க்க வேண்டும். இந்த கனி நம்மால் உற்பத்தி பண்ண செய்ய முடியாதுங்க. அவர் உற்பத்தி செய்ய வேண்டும், அவர் உண்டாக்க வேண்டும். உங்க சொந்தத்தில் இந்த கனி உண்டாக்கவே முடியாது, அவர் செய்யணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப பாருங்க, அந்த திராட்சை செடியினுடைய ஜீவன் அந்த கொடிகள் மூலமாய் பாய்ந்து செல்கிறது. அந்த திராட்சை செடியினுடைய ஜீவன் கொடிகளுக்குள் இருக்கிறதுனால அந்த கொடிகள் திராட்சை பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நம்மை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ பாருங்க, அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். அப்போ நான் இந்த திராட்சை பழங்களை கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனியை பார்க்கும்போது உலகத்திற்கே தெரியும் கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவிக்கிறார். பாருங்க, நமக்குள் இயேசுவனுடைய சொந்த ஜீவனமே, அதாவது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே அதே ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் இருப்பதற்கு அத்தாட்சி என்ன, ஆதாரம் என்ன? கனி நிறைந்த வாழ்க்கை. வேதம் சொல்கிறது நமக்குள் வாழ்கிற ஆவியானவர் அந்த கனியை கொடுப்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். 22, 23ஆம் வசனத்தில் ஆவியின் கனி என்னங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குவது யார்? நாம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அப்ப பாருங்க, நமக்குள் அன்பின் கனி இருந்தால் பிறரை குறித்து நாம் தவறாய் பேச மாட்டோம். இந்த காசிப் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அன்பு இருக்கிற இடத்துல வீண் பேச்சுகள் இருக்காது. யாரை குறித்து தவறாய் பேச மாட்டோம். ஏனென்றால் அன்பு நிறைந்தவர்களாக
இருக்கிறோம். அப்போ ஆவியின் கனியாகிய அன்பு உங்களுக்குள் இருக்கும்போது, சமாதானம் இருக்கும்போது, சந்தோஷம் இருக்கும்போது, நீடிய பொறுமை இருக்கும்போது, தயவு இருக்கும்போது, நற்குணம் இருக்கும்போது, விசுவாசம் இருக்கும்போது, சாந்தம் இருக்கும்போது, இச்சையடக்கம் இருக்கும்போது, இந்த கனியினால் நீங்கள் வாழும்போது பிறர் உங்களை பார்த்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்மேல் விழுந்த கடமை என்னங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் கனி தருகிறவனாய் இருக்க வேண்டும். கூர்ந்து கவனிங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குதுங்க. உங்கள் நர்சிங் வேலை இல்லை, உங்களுடைய பேங்க் வேலை இல்லை, டீச்சர் வேலை இல்லை, அதெல்லாம் சரீரத்திற்காக செய்கிற வேலைகள். ஆனால் இந்த பூலோகத்தில் தேவன் அனுப்பின ஒவ்வொரு மனிதன் மனுஷி ஒரே ஒரு வேலை தான் தேவன் அவர்களிடத்தில் கொடுத்தார். என்ன தெரியுமா? அது இயேசுவை உலகத்திற்கு பிரதிபலிக்க வேண்டும். அதாவது மேக்கிங் ஜீசஸ் குட் டு த வேர்ல்ட். இயேசு நல்லவர் என்று உலகத்திற்கு வெளிப்படுத்துவது. ஆனால் சில வேளைகள் அதை தவறு விடுகிறோம். உதாரணமாக, விமானத்திற்கு செல்கிறீர்கள், விமான நிலையத்துக்கு செல்கிறீர்கள், உங்களுடைய ஃப்ளைட்டுக்காக நீங்கள் எல்லா சலுகைகள் செய்து கண்டிப்பாக 1.5 மணி நேரத்திற்குள் போக வேண்டும். எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறீங்க. எல்லாம் லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணி எல்லாம் செக்இன் பண்ணிட்ட பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வருது ஸ்பீக்கரில், உங்களுடைய ஃப்ளைட்டு எந்த ஃப்ளைட்டும் போகாது, விமானத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது, இந்த ஃப்ளைட்டெல்லாம் நாளைக்கு தான் செல்லணும்னு சொல்லும் போது அந்த கவுண்டரில் போயிட்டு மாறுறீங்க பாருங்க. விசுவாசி ஒழியக்காரனாய் நின்று அவ்வளவாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திர நன்றி, கர்த்தர் நல்லவர், எல்லா வசனங்களை தெரிந்தவர்கள் கவுண்டரில் போய் கையை அடைச்சி நான் போய் ஆகணும், எனக்கு மீட்டிங் இருக்குது, உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்கள் நினச்சா நீங்கள் நான் நிறுத்துவீங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, ஓன்னு கூச்சல் போட்டுருக்கிறீங்க, பெரிய ஒரு பிரச்சனையை ஆக்கிட்டீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்து, உங்களை டிவியில் பார்த்துருக்கிறேன், ஐஎம் டிவியில் வரீங்க நீங்கள், ஓச்சுடா முகம் அப்படியே மாறி வார்த்தைகளெல்லாம் கட்டுப்படுத்தி அப்படியே சூட்டு கோட்டு சூட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படியே மாறுறோம். ஏன்? கொஞ்ச நேரத்தில் கோபம் அடைந்து கனியை இழந்து விட்டோம். கிறிஸ்துவை அந்த இடத்துல சரியாக அவர் நல்லவர் என்று நாம் காண்பிக்கவில்லை. பிள்ளைகள் நம்மை கோபப்படுத்தி சொல்லும் போது பிசாசே வாய் வருது இல்லைங்களா? என்ன ஆயிடுச்சுங்க? கனி வரல. ஏன்? சரியா தியானிக்கல. சரியா தியானிக்கிற மனுஷன் உள்ளுக்குள் இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய கனியை கொண்டு வருவார். இப்பொழுது கவனிங்க, நான் ஏன் கனி தர வேண்டும்? கனியினுடைய முக்கியத்துவம் என்ன? 3 காரியங்கள். ஏன் நான் கனி தர வேண்டும்? கனியினுடைய முக்கியத்துவம் என்ன? கனியுள்ள வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன? முதலாவது காரணம், ஏன் நான் கனி தர வேண்டும்? இது கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. கனி தரக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கங்களில், கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. கனியுள்ள வாழ்க்கை அதான் இது. கனியுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கங்களில் ஒன்றாய் இருக்கிறது. திருப்பவும் யோவான் 15:16 என்ன சொல்கிறேன்? கனி கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கங்களின், பல நோக்கங்கள் உண்டு, அதில் ஒரு நோக்கம் நீங்கள் கனியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் உங்களை தெரிந்து கொண்டார். இப்பொழுது யோவான் 15:16 வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். பக்கத்தில் பார்த்த சொல்லுங்க, நீங்கள் போய் கனி கொடுங்க. அதற்காக தான் இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். ஆனா விசுவாசிகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை தெரிந்து கொண்ட காரணம் என்ன? பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, பரலோகத்தில் போய் முடிவடைவதற்கு என்னை தெரிந்து கொண்டார் அல்ல. ஒருவேளை அந்த வார்த்தை உண்மையானால் எந்த நிமிஷத்தில் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அடுத்த நிமிஷம் நீங்க செத்துருக்கணும்.
உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா ரட்சிப்பினுடைய பலன் என்னங்க? ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன? பரலோகத்துக்கு கொண்டு போகுது நீங்க நினைக்கிறீங்க. அப்போ உங்களை ரட்சித்த அந்த நிமிஷமே அடுத்த செகண்டே உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போயிருக்கணும், உங்களை சாகடிச்சு. கவனிங்க, வெறும் பரலோகத்துக்கு போவதற்கு தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை, உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவானவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சன்மார்க்கமுள்ள மக்கள், நல்ல ஒழுக்கமுள்ள மக்கள், நல்ல மக்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத மக்கள் நல்ல பேர் இருக்கிறார்கள். கவனிங்க, நான் ஃபேஸ்புக்கில் படித்த ஒரு மனுஷனுடைய சாட்சியை படித்தேன். நான் அதிர்ச்சி அடைந்தேன், ஆச்சரியப்பட்டேன். அவன் நம்ம ஊர் ஆளுங்க. அங்கே நம்ம ஊர் ஆள் ஒரு பெண்மணி குடித்து போதை எடுத்து ரோட்டில் கிடந்துருந்தாங்க. ஃபுல் போதை. 3 நாட்கள் அங்கே மயங்கி விழுந்துருக்கிறாங்க ரோட்டில். நம்ம ஊர் ஆளுன்னு நம்ம ஊர் பொண்ணு பார்த்த உடனே அப்படியே தூக்கிட்டு பாத்ரூமில் கொண்டு போய் தெளிச்சு பார்க்குறாருங்க. அவங்கள கழுவ பார்க்குறாரு. ஒரு இது வரலைங்க. அவர் பண்ண காரியத்தை பாருங்க. எடுத்து போய் அவருடைய வீட்டில் அவங்கள குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி அவங்கள அந்த படுக்கையில் வைத்து வேலைக்கு போய் அந்த வீடை பூட்டிட்டு வேலைக்கு போய் சாயந்தரத்தில் வந்த பிறகு அந்த பாப்பா தெளிவு அடைஞ்சான். தலைவன் வேற ட்ரெஸ்ஸு. அப்போது இதெல்லாம் யார் பண்ணதுன்னா, இல்லைம்மா நீ ரொம்ப பயங்கரமாக கிடந்த, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிந்து போய் ரொம்ப நாசமாக இருந்த, ஒரு அண்ணன் என்ற ஸ்தானத்தில் உனக்கு நான் ட்ரெஸ்ஸை மாற்றி உனக்கு கொடுத்து நீ நல்லா இருந்து வேலை கொடுத்து அந்த பாப்பாவை காப்பாற்றி தன் சகோதரி இடத்துல போய் சேர்த்து கொண்டார். ரட்சிக்கப்படாத மனுஷன். அவர் பேர் சொன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எப்படி ஒரு மனுஷன் அப்படி செய்ய முடிகிறது? நல்லொழுக்கமுள்ள மக்கள் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறார்கள்? ஹலோ, அவங்க ரட்சிக்கப்படலை. தேவன் அவங்களை தெரிந்து கொள்ள, இந்த மனுஷனை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் உங்களை தெரிந்து கொண்டாரே. அப்போ அவர்களை பார்க்கலும் உங்களுக்குள் தேவன் ஏதோ ஒன்றை கண்டிருக்கிறார். ஆகவேதான் அவர்களெல்லாம் விட்டு உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அப்படி என்றால் அவர்களை விட நான் அதிகமாய் செயல்பட வேண்டும். நான் பார்க்கும்போது சரியாக மற்றவர்களை பார்க்க வேண்டும். சரியான கண்ணோட்டத்தில் நான் மற்றவர்களோடு பழக வேண்டும், பேச வேண்டும், செய்ய வேண்டும். எல்லா காரியமும் அவர் அந்த காரியத்தை மட்டும் சொல்ல, எல்லா ரீதியிலும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்து நல்லவர் என்று உலகத்திற்கு நாம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே எதற்காக இயேசு உங்களை தெரிந்து கொண்டார்? அதனுடைய பல நோக்கங்களில் ஒன்று, நீங்கள் கனி தரும்படியாக. இரண்டாவதாக, ஏன் கனி தருவது அவசியம் முக்கியமாக இருக்கிறது? இரண்டாவது, கனியுள்ள வாழ்க்கை தேவனோடு இருக்கும் சரியான உறவினுடைய அத்தாட்சியாய் இருக்கிறது. கனியுள்ள வாழ்க்கை தேவனோடு இருக்கும் சரியான உறவினுடைய அத்தாட்சியாய், ஆதாரமாய் இருக்கிறது. திருப்பவும் ரோமர் 7:4. தேவனோடு இருக்கும் சரியான உறவை காண்பிக்கிறது நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை. ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கவனிங்க, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், ஏன்னா ஒரு வார்த்தை அங்கே விடப்பட்டிருக்கிறது தமிழில். Therefore my brethren, you also have become dead to the law through the body of Christ. இது கவனிங்க, that you may be married to another, to him who was raised from the dead, that we should bear fruit to God. கவனிங்க, ஒரு கணவன் மனைவி உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அந்த திருமணம் சட்டப்பூர்வமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கணவர் மரித்த பின்பு அந்த ஸ்திரியானவள், அந்த பெண்ணானவள் வேறொரு திருமணத்தை செய்து கொள்ள முடியுமா? முடியாதான்? முடியும். ஏன் செய்து கொள்ளலாம்? கணவர் மரித்து போயிருக்கிறார். அப்போ வேறொரு திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை சின்ன வயசாக இருந்துட்டு பிள்ளைகள் இருந்தால், ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய வயசில் கணவர் மரிக்கும் போது அந்த பெண்ணானவள் விருப்பப்பட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ பாருங்க, நாம் அனைவரும் பாவத்தில் மரித்து போயிருந்தோம். ஆனால் எந்த நாளில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, கிறிஸ்து இயேசு பாவத்திற்கு மரித்தது போல, நமக்காக அவர் மரித்தது போல, அவரோடு நாமும் பாவத்திற்கு மரித்து, நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து,
புதிய ஜீவனோடு இருக்கிறேன். இப்பொழுது இயேசுவை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும். காரணம், என் பழைய கணவன் மரித்து போய்விட்டான். அந்த பழைய கணவன் யாருங்க? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திற்கு செத்தவன் இயேசுவோடு, அவருடைய மரணத்தின் மூலமாய் அவர் இயேசுவோடு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவோடு அந்த சரியான உறவுக்கு காரணம் என்ன? அதே வசனத்தில் கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கனி கொடுக்கும்படியாக. என்ன போட்டிருக்கீங்க? 7:4. ரோமர் 7:4. மரித்தவர்கள் ஆனீர்கள், நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். வாசிங்க வாசிங்க அந்த பகுதி வாசிங்க. தேவனுக்கு தேவனுக்கென்று எதற்காக இயேசுவோடு நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள்? வேதம் சொல்கிறது சபையானது இயேசுவினுடைய மணவாட்டி. ஹலோ, மணவாட்டி என்ன செய்ய வேண்டுங்க? மணவாட்டிக்கு அத்தாட்சி என்ன? வெயிட் வெயிட் வெயிட். இவங்க ஒரு கணவருக்கு மனைவியா இருக்கிறாங்க. அதற்கு அத்தாட்சி என்னங்க? அத்தாட்சி தாலி இல்லைங்களா? அப்போ நான் இயேசுவோடு திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதாரம் என்ன? தாலி. என்ன தாலி? கனி. அப்போ கனி தரலன்னா நீங்க என்ன? தேங்க்யூ. மணவாட்டி இன்னும் ஆகலை. மணவாட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். ஏனென்றால் எதற்காக நான் இயேசுவோடு திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன்? கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. அப்போ என்னுடைய இயேசுவோடு, தேவனோடு நான் வைத்திருக்கிற சரியான உறவுக்கு ஆதாரம் என்ன? கனி. இதற்காக தான் கனி தருவது மிக முக்கியம். ஏன்? நான் தேவனோடு சரியான உறவை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உலகத்திற்கு நான் காண்பிக்கிறேன். மூன்றாவது காரியம், கனி தருவது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஆதாரமாய் இருக்கிறது. கனியானது, கனியுள்ள வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஆதாரமாய் இருக்கிறது. கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியுங்க? கனி தரும்பொழுது. அப்போ கர்த்தருக்குள் நான் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னால், அவரை அதிகமாய் பிரியப்படுத்துகிறேன் என்று சொன்னால், அதிகமாய் நான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். போய் சொல்லவே கூடாதுங்க. போய் ஒரு கனி அல்ல, போலி. சரளமாய் சில விசுவாசிகள் போய் சொல்வார்கள். கொடா திறந்தா தண்ணி எப்படி வருதோ சில பேருடைய வாயிலிருந்து பொய்யா கொட்டும். ஆனா பைபிளை தூக்குவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. முதலாவது பொய் சொல்றது நிறுத்தணும். ஏன்? சத்தியத்தின் தேவன் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சத்திய ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சத்திய ஆவியை வைத்துக் கொண்டு மாணவரியா பொய் சொல்லி கொண்டிருந்தேன்னு அர்த்தம். ஹலோ, எல்லாம் இது கேட்டீங்க, கொஞ்சம் டச் பண்ணிடக்கூடாது. கனியுள்ளவர்கள் கவனிக்க வேண்டும். கனியுள்ளவர்கள் சத்தியத்தை பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ சத்தியத்தை நான் எப்பொழுதெல்லாம் உண்மை சொல்கிறேனோ நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன். என்ன விளைவு வந்தாலும் சரி, நான் உண்மையை பேசுவேன். உண்மையை பேசினா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹலோ, ஆபிரகாம் லிங்கன் எதுக்கு பிரசித்தி பெற்றவர் தெரியுங்களா? அவர் வாழ்க்கையில் பொய்யே சொன்னது கிடையாது. ஒரு நேரத்தில் அவங்க அப்பா பாத்ரூமில் இருந்தார், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், மரத்தை வெட்டி விட்டார். மரத்தை வெட்டி விட்டு எல்லாம் வெளியே வந்த உடனே மரத்தை வெட்டினது பார்த்து அவங்க அப்பா எல்லா பிள்ளைங்களும் நிற்க வச்சுட்டு, யார் அந்த மரத்தை வெட்டினது உண்மை சொல்லு. எல்லா மற்ற பிள்ளைங்க நான் பண்ணல. இவன் நேரம் வந்து அப்பா நான் தான் வெட்டினேன்ட்டார். அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டு, இனி அதை தப்பு செய்யாதுன்னு சொல்லி அவரை தட்டி, நீ உண்மை சொன்னதுக்காக உன்னை பாராட்டுறோம், உன்னை அடிக்காமல் விடுற, திருப்பி அந்த தப்பு செய்யாது. இதுதான் விசுவாசி. ஆகவே தான் அவரை பேசாத நாமும் அமெரிக்காலும் உலகத்தில் கிடையாது. உண்மையை பேசுகிறவர்கள் கனி நிறைந்தவர்களாய்
காண்கிறார். அது ஒரு ஒரு உதாரணம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய பேச்சிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய செயல்களிலும் கனியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஸோ முதல் பலன் என்னங்க? புரிந்து கொள்ளுதல். இரண்டாவது பலன் என்னங்க? கனி நிறைந்த வாழ்க்கை. மூன்றாவது பலன் நீடித்திருக்கக்கூடிய தன்மை, டியூரபிலிட்டி. உறுதியான, நீடித்திருக்கக்கூடிய. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. இப்ப கவனிங்க. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அப்ப கவனிங்க, இலை உதிராமல் இருப்பதற்கு வேற ஒரு வார்த்தை டியூரபிலிட்டி, உறுதியான. இலைகள் உதிர்ந்து போவதே கிடையாது. தேவனுடைய வார்த்தை இரவும் பகலுமாய் தியானித்து அதில் மகிழ்ந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் உதிர்ந்து போகிற தன்மையே கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு காலமும் அவருடைய இலைகள் உதிர்ந்து போவதே கிடையாது. அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் வாசிங்க. இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். இலையுதிராத மரத்தை போல் எவன் இருக்கிறான்? விசுவாசி, வேதத்தை தியானிக்கிற மனுஷன், இரவும் பகலுமாய் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன், அவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்கிறான்? இலையுதிராத மரத்தை போல் இருக்கிறான். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ குறிப்பு என்ன? இலை உதிராமல் இருக்கிறான். எப்படி? கவனிங்க. அனல் காற்று அடித்தாலும், வறட்சி நேரிட்டாலும், மற்ற மரங்கள் இந்த நீர்க்காலங்களில் ஓரமாக இராததுனால அவர்கள் உதிர்ந்து போய் மரித்து போனாலும், இந்த மரம் மட்டுமே பசுமையா இருக்கிறது. இலைகள் பசுமையா இருக்கிறது, பச்சையா இருக்கிறது, அருமையா இருக்கிறது. மற்ற மரங்களை விட இது ஏன் இப்படி இருக்கிறது? ஏனென்றால் வேதத்தில் மகிழ்ந்து பிரியமாய் இருக்கிற, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட இலையுதிராத இருக்கிற இந்த மரத்தை போல் இருக்கிறான். காரணம், வறட்சி சுற்றிலும் நடந்தாலும் சரி, என்ன ஒரு காரியம் நடந்தாலும் சரி, அனல் காற்று அடித்தாலும் சரி, மழை பெய்யாமல் போனாலும் சரி, இவன் தொடர்ந்து கனி தருகிறான். அவன் இலை உதறுவதில்லை. காரணம் என்ன? அவன் நீர்க்காலங்களின் மூலமாய் நடப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி காணப்படுகிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒவ்வொரு விசுவாசி உங்களுடைய வாழ்க்கையில் உதிர்ந்த தன்மை இருக்கவே கூடாது. நீங்கள் எப்பொழுதுமே பசுமையுள்ள மரங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காலமும் இந்த உலகத்தினுடைய பிசாசினுடைய அனல் காற்றோ, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுடைய அனல் காற்றோ என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஏன்? நான் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தை அசை போடுகிறதுனால, தேவனுடைய வார்த்தை இரவும் பகலுமாய் தியானிக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையில் நான் பிரியப்படுகிறதுனால, தேவனுடைய வார்த்தையில் நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நான் உறுதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கவனிங்க, இந்த டியூரபிலிட்டியினுடைய அர்த்தம் என்ன? இந்த டியூரபிலிட்டியினுடைய அர்த்தம் என்ன? அது ஒரு காலமும் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், சேதங்கள் ஒன்றுமே இதை பாதிக்காது. என்னதான் நாசமோசம் வந்தாலும், என்னதான் சேதங்கள் வந்தாலும், என்னதான் அழுத்தங்கள் கொடுத்தாலும் பசுமையா இருக்கிறது, பச்சையா இருக்கிறது, நிலைத்திருக்கிறது, உறுதியா இருக்கிறது, நீடித்திருக்கிறது. என்னதான் அந்த மரத்தை செய்ய பார்த்தாலும் ஒன்றும் அது தொடர்தில்லை. காரணம், அது அழிந்து போகாது. டியூரபிலிட்டி என்று சொல்லும்போது இட் இஸ் இம்பெரிஷபிள், அழிந்து போகாது. இரண்டாவதாக பெர்மனன்ட், நிரந்தரமானது. மூன்றாவதாக லாங் லாஸ்டிங், நீடித்திருக்கக்கூடியது. அடுத்தது ஸ்ட்ராங், பலனோட தான் இருக்கிறது. எல்லாமே இந்த டியூரபிலிட்டியினுடைய அர்த்தங்கள் நான் சொல்கிறேன். உறுதியான, நீடித்திருக்கக்கூடிய, ஸ்ட்ராங், பலனோட தான் இருக்கிறது. அடுத்தது ஆழமாய் இருக்கிறது, இட் இஸ் டீப். அப்போ பாருங்க,
காற்று எந்த பக்கம் அடிக்குது, மழை பெய்யுதா இல்லை, அதை குறித்தெல்லாம் கவலைப்படுறதில்லை இந்த மரம். ஏன்? நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்குது. நீ மழை பெய்தாலும் சரி, நீ பெய்யாவிட்டாலும் சரி, என்னுடைய வேர் எங்கே போகணும்னு தெரியும். ஹலோ, எத்தனை பேர் தண்ணீரண்டை இருக்கிறீர்கள்? வார்த்தையாகிய தண்ணீரண்டை இருக்கிறீர்கள். வார்த்தையாக அந்த சிற்றார் இடத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் இலைகள் உதிர்ந்து போகாது. ஹல்லேலூயா. ஓ கம் ஆன். அப்போ பாருங்க, எந்த திசையில் காற்று அடித்தாலும் நம்ம காற்று அடிக்கலையோ, அனல் காற்று அடிக்குதோ இல்லையோ, மழை பெய்யுதோ இல்லையோ, இதனுடைய ஜீவன் கவனிங்க, முற்றிலுமாய் மாறாத ஆதாரத்திலிருந்து ஜீவனை பெறுகிறது. ஹலோ, இது எங்கிருந்து ஜீவன் பெறுகிறதுங்க? முற்றிலும் மாறாத ஒரு ஆதாரத்திலிருந்து. அந்த முற்றிலும் மாறாத ஆதாரம் எது? வார்த்தைக்குள் இருக்கிற தேவன். அப்போ பாருங்க, நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது, உங்களுக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கும் போது, சுற்றுப்புறத்தில் எதை நடந்தாலும் நீங்கள் ஒரு காலமும் உதிர்ந்து போவது கிடையாது. ஏன்? நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஜீவன் நிமிஷத்திற்கு நிமிஷம், ஒவ்வொரு கணப்பொழுதில் எனக்குள் பாய்ந்தோடி கிரியை செய்து ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய வாழ்க்கையில் கனி தருகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்குள் ஜீவனுள்ள தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே ஆதாரம் உங்களுடைய கனியுள்ள வாழ்க்கை. ஆமென். கடைசியாக நான்காவது பலன் செழிப்பு. முதல் பலன் என்னங்க? புரிந்து கொள்ளுதல். இரண்டாவது பலன் கனி நிறைந்த வாழ்க்கை. மூன்றாவது பலன் நீடித்திருக்கக்கூடிய தன்மை, உறுதியான வாழ்க்கை தன்மை, டியூரபிலிட்டி. எந்த நாசமோசம் வந்தாலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன், நான் உறுதியாக நிற்பேன். என் இலைகள் எப்பொழுதுமே பசுமையாய் இருக்கும், என் கனி எப்பொழுதுமே காலத்தில் வெளிப்படுத்தப்படும், வரும். நான் கனி கொடுத்து கொண்டே இருப்பேன். என்னை பார்க்கிறவர்கள் என் ஆதாரத்தை புரிந்து கொள்வார்கள். நான் எங்கிருந்து என்னுடைய ஜீவனன், எங்கிருந்து என் ஆற்றல், எங்கிருந்து என்னுடைய சக்தி நான் பெறுகிறேன் என்று புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது நான்காவது பலன் செழிப்பு. சங்கீதம் 1:3 ஒரு கடைசி வாக்கியம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாவ், என்ன ஒரு வாக்குத்தத்தங்க! என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதுங்க? நீங்க செய்வதெல்லாம் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்க செய்வதெல்லாம் செய்வது எல்லாம் கரெக்டுங்களா? சரியான வார்த்தையா? உண்மையா? நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கப்படுதா இல்லைங்களா? அதான் கேள்வி. இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம். யார் செய்வதெல்லாம்? தேவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருந்து அதை மகிழ்ந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், அவன் செய்வதெல்லாம். ஓ மை, that's such a blessed promise. Oh God, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் எத்தனையோ விசுவாசிகள், பிரதர் கர்த்தரின் கையை பிடிச்சிட்டு இந்த வேலை செய்ய வைக்கணும் பிரதர், கர்த்தர் இந்த வேலை கொடுக்கணும் பிரதர், அந்த வேலை கொடுக்கணும் பிரதர். நான் சொல்றேன் பிரதர், எந்த வேலை கொடுத்தாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க பிரதர். ஒருத்தர் வந்தாங்க, ஒருத்தர் தன் பிள்ளையை கூட்டி கொண்டு வந்து, பாஸ்டர் என் பிள்ளையினுடைய கையை பிடிச்சி கர்த்தர் எக்ஸாம் எழுதணும், ஜெபம் பண்ணுங்கன்ட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் கையை பிடிச்சி அவரே எழுதிட்டோமே. நான் கொஞ்சம் போல்டாக பேசிடுவேன். கர்த்தர் அந்த பாப்பா கையை பிடிச்சி எக்ஸாம் எழுதணுமா? ஏன் அப்போ அவரே எழுதிட்டு போயிட்டோமே, என்னத்துக்கு உன் கையை பிடிக்கணும்? எதுங்க? ஆண்டவர் மேல நம்பிக்கை. அது ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, அது குருட்டு விசுவாசம். கர்த்தர் கை பிடிச்சி எழுது ஆண்டவர் மேல நம்பிக்கைங்களா? நமக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாருங்க. அவரை வந்து கை பிடிச்சி எக்ஸாம் எழுதி வைப்பாரு. புரியுமா? எழுது. யாராவது கையை பிடிச்சி எழுதுனா நீங்க ஃபாஸ்டா எழுத முடியுமா?
1ஆம் கிளாஸ்ல யூகேஜில கையை பிடிச்சி எழுதுனா அதுல அர்த்தம் இருக்குது. 12ஆம் கிளாஸ்ல அம்மா கையை பிடிச்சி எழுதுங்க கேட்டானா என்ன பண்ணுவீங்க? நீங்க வச்சு வாங்குவீங்க. கரெக்ட் ஆண்டி நான் சொல்றதுங்க, தப்பா நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ செய்வதெல்லாம் நான் செய்வதெல்லாம் வாய்க்கன்னு சொல்ல. எல்லாரும் சொல்ல, நான் செய்வதெல்லாம். திருப்போம் யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எத்தனை பேர் உன்னுடைய வழியை வாய்க்க பண்ண ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கை நீங்க வாய்க்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் சொல்றேன் நான் கைட்டு சேர்க்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும், வாய்க்கப்படணும்னு சொல்றீங்க? அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலுமாய் தியானிங்க. தியானித்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கொடுங்க ஆண்டவரே, என் கையை பிடிச்சி அங்க கொண்டு போங்க ஆண்டவரே, நீர் தான் இந்த எந்த வேலை நீங்க செஞ்சாலும் ஆசீர்வதிக்கப்படும். இரவும் பகலுமாய் தேவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கும் போது நான் சொல்கிறேன், உன் வழி நீ வாய்க்க பண்ணுவாய். கவனிங்க, சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம் கூட சாதிச்சதே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே நீங்க செய்யலையே, ஆண்டவரே என்னுடைய வழிகள் நீங்க வாய்க்க பண்ணலையே. கர்த்தர் என்ன சொல்றார்? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணு. கர்த்தர் சொன்னாரா நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னாரா? கம் ஆன் ப்ளீஸ். Did he say I will make you prosperous? சொல்லுங்க, உங்க பைபிளை பார்த்து சொல்லுங்க. அவர் சொன்னாரா நான் உன் வழியை வாய்க்க பண்ணேன்னு சொன்னாரா? என்னம்மா சொல்லியிருக்குதுங்க? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யார் சொன்னதுங்க? இந்த வசனத்துல யார் பேசுகிறது? அந்த கேள்வி கேட்கணும். ஆப்சர்வேஷன் சொன்னா 6 கேள்விகள் கொடுத்தனா, இங்க யார் பேசிக் கொண்டிருக்கிறது? யோசுவா கிடையாது. யோசுவான் இடத்தில் யாரோ பேசுகிறார். யார் பேசுகிறார்? கர்த்தர் போய் சொல்வாரா? கர்த்தர் சொல்கிறார், நீ இரவும் பகலுமா என்னுடைய வார்த்தையை தியானித்து அதில் இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய நீ கவனமா இருந்தால் நான் என்ன செய்வேன்? உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். அப்படியா சொன்னாருங்க? நீ எல்லாரும் சொல்லுங்க, நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். மீண்டுமா சொல்லுங்க. சில பேர் அப்படியே டப்பு 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 நினைச்சிருக்குது. பாஸ்டர் இது பெருமை இல்லையா, இது கர்வம் இல்லையா? இல்லை, இது சத்தியம். இது கர்வமும் கிடையாது, பெருமையும் கிடையாது, இது வேத வார்த்தை. சில பேர் நினைக்கிறாங்க எப்படி பிரதர், நான் சொல்லுகிறேன் கவனிங்க. இதுக்கு நீங்க வந்து சாலிடா உட்காரணும், சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். உன்னுடைய வழியினுடைய வாய்க்கப்படுதல் கர்த்தருடைய கைகளில் இனி இல்லை. எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. எப்படி சொல்றீங்க? எல்லாமே கர்த்தருடைய கையில தானே இருக்குது. சொல்றதுக்கு நமக்கு ஆசைப்படுறோம், கர்த்தருடைய கையில ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 1 2 3 4 5. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு செய்வதற்கு கர்த்தருடைய கையில இனி எதுவும் ஒத்துக்கொள்றீங்களா இல்லைங்களா? எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? கை உயர்த்துங்க. போ. வெரி குட். உண்மையில விசுவாசிங்க. ஏன் சொல்றேன் கவனிங்க. அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், என்னுடைய எல்லாமே கர்த்தருடைய கையில் இருக்கு பிரதர். கர்த்தருக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய கையில் உங்களை குறித்து எல்லாமே எதுவுமே கிடையாது. ஏன்? அப்போ எல்லாம் எங்க இருக்கு பிரதர்? எல்லா வல்லமையும், எல்லா ஆற்றலும், எல்லா வெற்றியும், எல்லா ஜெயத்தையும் அவருடைய வார்த்தையில் வச்சிருக்கிறார். அப்போ வார்த்தை நீ தியானித்தால் வார்த்தையில் இருக்கிற எல்லாமே உனக்கு வந்து சேரும். அப்போ நான் இந்த வார்த்தைக்குள் ஆழமாய் போகும்போது வார்த்தையில் இருக்கிற எல்லாமே ஆழமாய் எனக்குள் வருகிறது. கேன் யூ see the transfer? இந்த பரிமாற்றம் தெரிகிறதா? நான் இதற்குள் போகும்போது இதில் இருக்கிற எல்லாமே எனக்குள் வருகிறது. ஓ குட் 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 குட். இந்த பரிமாற்றம் நடக்கும்போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டாருங்க. நான் இதில் போயிட்டேன், இதில் ஆழமாய் போய்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்கிறேன். ஆழமாய் போக 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 இதில் இருக்கிற எல்லாம் எனக்குள் ஆழமாய் வந்து கொண்டே
இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையில் உங்களுடைய எல்லா வெற்றியும், எல்லா வல்லமை, எல்லா ஆற்றல், எல்லா சக்தி, எல்லா ஜெயம், எல்லா சமாதானம், எல்லா தேர்ச்சி எல்லாமே வேதத்தில் வச்சுட்டாருங்க. வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தை நீங்கள் தியானித்தால் உங்களுடைய வழிகளை நீங்கள் வாய்க்க பண்ணுவாய், எல்லாமே வாழைக்க பண்ணுவாய். இப்போ நான் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாஸ்டர், நீங்கள் வந்து எல்லாமே பழைய ஏற்பாட்டு வசனம் தான் கொடுத்துருக்கிறீங்க, புதிய ஏற்பாட்டு வசனம் இல்லையே. துரிதமாய் பார்த்து முடிப்போம். 1 தீமோத்தேயு 4:15 நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஹல்லேலூயா. இவைகளிலே நிலைத்திரு. ஆங்கிலத்தில் give yourself entirely to them. அதற்கே முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுத்து விடு. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க சரணடை, முழுமையாக ஒப்பு கொடுத்துருங்க, அதுவே சிந்தித்து கொண்டிருங்க. அப்பொழுது உன்னுடைய தேர்ச்சி எல்லாருக்கும் காணப்படும். கவனிங்க, நீங்கள் முன்னேற்றம் அடையும் போது அதை மறைக்க முடியாதுங்க. நீங்கள் நன்றாக வாடும்போது, நீங்கள் செழிப்போடு வாடும்போது, நீங்கள் வெற்றியோடு வாடும்போது அது மறைக்கவே முடியாது. சோத்தில் மறைக்க முடியுமா? பூசணிக்காய் முழு பிடிச்சிங்க. அதை விட பெருசு கர்த்தருடைய ஆசீர்வாதம். என்னை பார்த்தாலும் மக்களுக்கு தெரியணும் இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹலோ, லாபான் மாபெரும் கில்லாடி. அவன் எதை பண்ணாலும் வந்து அவன் லாபத்தை தான் பார்ப்பான். அப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரால் சபிக்கப்பட்டவனே வெளியே போ. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அங்கே இட போட்டாரு. டோரான வந்து நின்றார். ஃபர்ஸ்ட் டோரான வந்து நின்று ஒரு பாறை விட்டார். லைனா போகுது ஒட்டகம், லைனா மைல் கணக்குக்கு. உடனே என்ன சொன்னார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என் வீட்டுக்குள்ள வாரம், இருக்கிறதெல்லாம் இங்கே இறக்கிட்டு போங்க. புறஜாதி மக்கள் நம்மை பார்க்கும் போது நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உங்களை உள்ள கொண்டு வரணும். வாங்க, தயவுசெய்து உங்க கால் பட்டு போகட்டுங்க. சில பேர் சொல்லுவாங்க உங்க கால் பட்டால் போதும் பாஸ்டர். நான் சொன்னேன் உங்க கால் பட்டுடுச்சுங்க. இனி என் கால் படுறதை விட உங்க கால் பட்டதுனால ஏற்கனவே நீங்க வந்து தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். ஏனென்றால் நீங்க ஆவிக்குரிய மைடாஸ், மேன் வித் த கோல்டன் டச். தொடுறதெல்லாம் பொன்னாய் மாறிடும். அப்போ இங்கே சொல்லப்பட்ட வசனம் என்னங்க? உங்களுடைய தேர்ச்சி எல்லாருக்கும் விளங்கும்படி எல்லாரும் பார்ப்பார்கள் அர்த்தம். ஸோ அதை மறைக்க முயற்சிக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்வர்களுக்கு எல்லாம் நடக்கும். கடைசி ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த வசனத்தை உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர் ஒட்டகங்களை பார்த்து கொண்டிருக்கவில்லை, ஒட்டகத்தின் மீது வந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஹலோ, இருக்கிறீங்களா? தியானம் பண்ணுகிற மனுஷன், கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர், கவனிங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தை தியானம் பண்ணும்போது நீங்கள் எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது ஒட்டகத்தின் மீது வந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொருத்தர் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒட்டகங்கள் வந்துருச்சு. இன்னொருத்தரை பார்த்து பின்னாடி பார்த்து சொல்லுங்க, ஒட்டகங்கள் இங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒட்டகங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தியானம் பண்ணுகிற மனுஷன் கண்ணை உயர்த்தி, முதலாவது கண்ணை கீழே பார்த்துட்டே இருந்தார், தியானம் பண்ணிட்டே இருந்தார், வார்த்தையை படிச்சுட்டு இருந்தார். படிச்சு அவர் பார்த்துட்டே நான் கர்த்தர் சொல்லார், கண்களை ஏறெடுத்து பார். கண்களை ஏறெடுத்து பார்த்தா ஒட்டகங்கள் வந்து, ஒட்டகங்கள் வந்தது மட்டும் போதாதா, ஒட்டகங்களுக்கு மேலே வந்தது டக்குன்னு பிடிச்சிட்டார். நேராக ஓடி போய், இதுக்காக தாமா நான் தியானம் பண்ணின்னு இருந்தேன், இதுக்காக தாமா நான் காத்திருந்தேன். ஒட்டகத்தின் மீது கொண்டு வந்தார். கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், தியானம் பண்ணுகிற மனுஷனுக்கு நான் ஒட்டகங்களை அனுப்புவேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென்.
கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் கர்த்தர் அவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இனி ஒரு ஆண்டுல கூட நீங்க சபையோ உலகத்தை பாதிக்காமல் இருக்கவே முடியாது. இனி இந்த ஆண்டு துவங்கி ஒவ்வொரு ஆண்டிலும் நீங்கள் சபையும் உலகத்தையும் பாதித்து கொண்டே இருப்பீர்கள். You will impact the church and the world. There will not be a year where you will not impact the world. ஒரே ஒரு வருஷம் கூட போகாதுங்க. இன்னும் சொல்றேங்க, கவனிங்க, பற்றாக்குறையை குறித்து நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. தியானம் பண்ணுகிற மனுஷன் கவலைப்படுவதற்கு நேரமே இல்லை. ஏன்? வார்த்தையில அசைப்போடிக்கொண்டே இருக்கிறார், தியானித்துக் கொண்டே இருக்கிறார், யோசித்துக் கொண்டிருக்கிறார், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், எண்ணிக்கொண்டு இருக்கிறார். ஆகவே அவருக்கு கவலைப்படுவதற்கோ பற்றாக்குறை குறித்து பயப்படுவதற்கோ நேரம் இல்லை. கவனிங்க, டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பார்த்து கூட பயப்படுறதில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தர் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது? நல்லது, எல்லாமே நலமா இருக்கும். யெகோவா ஷலோம். ஷலோம் என்று சொன்னால் எல்லாம் நலமா இருக்கிறது. சமாதானம் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் எல்லாம் நலமா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நலமா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நலமா இருக்கும். மீண்டுமாய் சொன்னாங்க, எனக்கு எல்லாமே நலமா இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் எது எதிர்பார்க்கிறோம்? ஒட்டகத்தின் மீது வந்து கொண்டிருக்கிறது. நான் பார்த்து விட்டேன். காரணம், முதலாவது நான் தியானித்ததனால் என் கண்களை ஏறெடுத்து பார்க்க சொன்னார். கர்த்தர் எனக்கு வேண்டிய அனைத்தையும் ஒட்டகங்கள் மீது அனுப்பி இருக்கிறார். என் ஒட்டகங்கள் இங்கே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அதை பற்றிக் கொள்கிறேன். God bless you. Hallelujah. வார்த்தையின் மீது நேசம் கொள்ளுங்கள். Fall in love with the word of God. You'll never be the same again. Amen. இந்த நாள் முதற்கொண்டு இந்த வருடம் மட்டுமல்ல, எல்லா வருடங்களும் எல்லா நேரமும் தியானிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. அசாதாரணமான ஆசீர்வாதம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென்.